இதுல எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க, அதுல இருந்து பேசலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு ரெட் வந்து ஒண்ணு ஃபைல் பண்ணிருந்தோம். அந்த ரெட் வந்து இந்த கேஸ விரைவா முடிக்கணும், ஸ்பீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது வந்து சார்ஜ் ஷீட் சீக்கிரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரெட்டு போட்டுருந்தோம். ஓகேங்க. நிறைய பேரு அது ரிட்டுனா என்னங்கிறது கூட நம்ம ஏதோ திருப்பி போய் ஒரு கேஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நடத்துறாங்க. அப்படி இந்த ரிட்டுல வந்து இந்த பர்டிகுலர் கேஸ வந்து நம்ம சீக்கிரம் நடத்தணும், சீக்கிரம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அது வந்து இன்னைக்கு ஹியரிங் வந்திருந்தது. இந்த ஹியரிங்க்கு இப்ப எப்படி பெயில் பெட்டிஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவுண்டர் EOW கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க பாத்தீங்களாங்க. அது மாதிரி நம்மளோட இதுக்கு வந்து கவுண்டர் வந்து EOW ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் இது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எவ்வளவு 300 பேர் பார்த்துருக்கீங்களா, பார்த்துட்டு இத போய் வந்து தயவு செஞ்சு எல்லாத்துட்டையும் சொல்லுங்க. இதுதான் வந்து உண்மை நிலவரம், இந்த கேஸோட உண்மை நிலவரம். அதையே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். EOW ஃபைல் பண்ண கவுண்டர், அந்த கவுண்டர்ல அண்ணாதுரை டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் DSP வந்து அவர் ஃபைல் பண்ணிருக்காரு. அதுல அவர் சொன்ன மிக முக்கியமான, அன்னைக்கு நம்ம ஏற்கனவே கவுண்டர்ல என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ, அதாவது விஜயராகவனை பத்தி அதெல்லாம் இவங்க எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேம்ஸ் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க, அதுல என்ன ஸ்கீமு, அது எல்லாமே போட்டுட்டு ரொம்ப முக்கியமா 5வது பேஜ்ல இருந்து வருது. அதுல என்ன போட்டிருக்காங்க, எதனால வந்து பிரைஸ் ரிட்டர்ன் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் இந்த சட்டத்துல வந்து வழக்கு ஏன் பதிவு செஞ்சிருக்கிறோம், எதனால வந்து பட்ஸ் ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், இதெல்லாம் வந்து சொல்றாங்க 5வது பேஜ். எதனால வந்து பிரைஸ் ரிட்டர்ன் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் இந்த சட்டத்துல வந்து வழக்கு ஏன் பதிவு செஞ்சிருக்கிறோம், எதனால வந்து பட்ஸ் ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், இதெல்லாம் வந்து சொல்றாங்க 5வது பேஜ். ஓகேங்களாங்க. அதுக்கப்புறம் சித்வால மெடிசன் வாங்குறது அதெல்லாம் சொல்லிட்டு 6வது பக்கத்துல இருந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 13வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெட்டர்ஸ் எல்லாம் இவங்களோட ஜிஎஸ்டி பத்தி, இவங்களோட வந்து ஜிஎஸ்டி பத்தி இதுக்கெல்லாம் என்னென்ன எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னா, சீஃப் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் அவங்களுக்கு, அப்புறம் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு, பாஸ்போர்ட் ஆபீசருக்கு, ரெஜிஸ்டருக்கு, ரெஜிஸ்டர் ஒரு இடத்துலயும் நல்லா வாங்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் லெட்டர் வாங்குது. அது எல்லாத்தையும் கோர்ட்ல வந்து சொல்றாங்க, நீதிபதி கிட்ட வந்து சொல்றாங்க. லெட்டர்ஸ் எல்லாம் இவங்களோட ஜிஎஸ்டி பத்தி, இவங்களோட வந்து ஜிஎஸ்டி பத்தி இதுக்கெல்லாம் என்னென்ன எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னா, சீஃப் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் அவங்களுக்கு, அப்புறம் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு, பாஸ்போர்ட் ஆபீசருக்கு, ரெஜிஸ்டருக்கு, ரெஜிஸ்டர் ஒரு இடத்துலயும் நல்லா வாங்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் லெட்டர் வாங்குது. அது எல்லாத்தையும் கோர்ட்ல வந்து சொல்றாங்க, நீதிபதி கிட்ட வந்து சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது கூகுளுக்கு வந்து லெட்டர் வந்து வச்சாங்க இல்லைங்க, இவங்க அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணணும். 14வது பாயிண்ட்ல சொல்றாங்க, இட் இஸ் சப்மிட்டட் தட் requisition letters have been sent to Google and SP Cybercrime Chennai to remove the MyVTRATS application from Google Play Store, and the same is removed from Google Store on 9/8/2024 ன்னு சொல்றாங்க. EOW பொருளாதார குற்றப்பிரிவு கூகுளுக்கும் சைபர் கிரைமோட எஸ்பிக்கும் வச்சிருந்தனாலதான் 9/8/2024 வந்து தூக்குறாங்க. கூகுளுக்கு வந்து லெட்டர் வந்து வச்சாங்க இல்லைங்க, இவங்க அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணணும். 14வது பாயிண்ட்ல சொல்றாங்க, இட் இஸ் சப்மிட்டட் தட் requisition letters have been sent to Google and SP Cybercrime Chennai to remove the MyVTRATS application from Google Play Store, and the same is removed from Google Store on 9/8/2024 ன்னு சொல்றாங்க. EOW பொருளாதார குற்றப்பிரிவு கூகுளுக்கும் சைபர் கிரைமோட எஸ்பிக்கும் வச்சிருந்தனாலதான் 9/8/2024 வந்து தூக்குறாங்க. இது பிளே ஸ்டோர் போயிடுது. அடுத்த பாயிண்ட் அதுக்கப்புறம் இவங்க ஐஜிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனோட ஐஜிக்கு சென்னையே, அதுக்கப்புறம் விருதுநகர், மதுரை, இவங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசருக்கு இல்லைங்க, நிலம் வாங்கும் போது ரெஜிஸ்டர் போய் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் லெட்டர் வச்சு இந்த நிறுவனத்தோட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசையா சொத்துக்கள் என்னென்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தோட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசையா சொத்துக்கள் என்னென்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது
இங்க எல்லாம் சொன்னாங்கல்ல அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 6வது நிமிஷம் 23 செகண்ட்ல இருந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்க்கணும். இதை கமெண்டா போடுங்க. இவங்களோட 48 பேங்க் அக்கௌண்ட் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. அக்யூஸ்ட் ஓட இந்த கம்பெனிஸோட இந்த ஃபர்ம்ஸோட 48 பேங்க் அக்கௌண்ட் 2 லாக்கர் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட 48 பேங்க் அக்கௌண்ட் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. அக்யூஸ்ட் ஓட இந்த கம்பெனிஸோட இந்த ஃபர்ம்ஸோட 48 பேங்க் அக்கௌண்ட் 2 லாக்கர் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட 48 பேங்க் அக்கௌண்ட் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. அக்யூஸ்ட் ஓட இந்த கம்பெனிஸோட இந்த ஃபர்ம்ஸோட 48 பேங்க் அக்கௌண்ட் 2 லாக்கர் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களாங்க. அது ஃப்ரீஸ் பண்ணி அதுல எவ்வளவு தெரியுமா காசு இருந்தது விஜய்? 118 கோடி மட்டுமே. 118 கோடி மட்டுமே. 118 கோடி மட்டுமே. 118 கோடி மட்டுமே. 118 கோடி தான் இப்போ அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் சிஎம் மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வெறும் 10,000 ரூபான்னு போட்டா கூட 200 கோடி தேவை. ஓகே, இவங்க கிட்ட இருக்கிற மொத்த காசு 118 கோடி மட்டுமே. இந்த அக்கௌண்ட்ஸ் 48 அக்கௌண்ட்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது இவங்ககிட்ட இருந்த காசு வெறும் 118 கோடிகள் மட்டுமே. இது வந்து கோர்ட்ல வந்து சொல்லி இருக்கிறாங்க இதுன்ட்டு. அதுக்கப்புறம் இத பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் என்னென்ன இது ஆன்டிசிபேட்டரி பெயில் எப்ப இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கோர்ட்ல அப்ளை பண்ணியிருக்காங்கிறது 17வது பாயிண்ட். 18வது பாயிண்டா ஒண்ணு சொல்றாங்க, இது எல்லாருமே கவனிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க போலீஸ் கஸ்டடி 7 நாள் எடுத்தோம். எப்ப 10/7/2024 இருந்து 17/7/2024 மட்டும் போலீஸ் கஸ்டடி எடுத்து கன்ஃபெஷன் வாங்கி இருக்கிறோம். இவர்கிட்ட இருந்து 526 கோடிக்கான மாத்திரைகள் இருக்கு, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், இதை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பொருளாதார குற்றம் 526 கோடிக்கு அந்த பொருட்களை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறதாகவும், இவர்கிட்ட இருந்து 526 கோடிக்கான மாத்திரைகள் இருக்கு, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், இதை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பொருளாதார குற்றம் 526 கோடிக்கு அந்த பொருட்களை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் 4 அசோக் லேலண்ட் படா தோஸ்து பாடி கட்டின படா தோஸ்து, அதோட வேல்யூ 36 லட்சம், அதை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டொயோட்டோ ஃபார்ச்சுனர் லெஜெண்டர், நம்ம சொன்னோம்ல, லெஜெண்டர் வந்து விற்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, அது சீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ? அதோட வேல்யூ 51 லட்சம். லெஜெண்டர் 51 lakhs, அதை சீஸ் பண்ணிருக்காங்க. 23 இம்ப்ரூவபிள் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட அசையா சொத்துக்கு 23ஓட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க் சீஸ் பண்ணிருக்காங்க. 23 இம்ப்ரூவபிள் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட அசையா சொத்துக்கு 23ஓட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க் சீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 500 கோடி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. அதோட உண்மையான வார்த்தை எவ்வளவு தெரியுங்களா? 15 லட்சத்தை கூட தாண்டாது. ஏன்னா 3000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை தான் இவங்களுக்கு 1,21,000 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க. அப்போ 1,21,00,000 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு 3 lakh ஒர்த் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க 121 கோடின்னு காமிக்கிறாங்க. அப்ப 500 கோடி ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்னா 12 லட்சத்துக்கு மேல வராது. 500 கோடி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. அதோட உண்மையான வார்த்தை எவ்வளவு தெரியுங்களா? 15 லட்சத்தை கூட தாண்டாது. ஏன்னா 3000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை தான் இவங்களுக்கு 1,21,000 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க. அப்போ 1,21,00,000 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு 3 lakh ஒர்த் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க 121 கோடின்னு காமிக்கிறாங்க. அப்ப 500 கோடி ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்னா 12 லட்சத்துக்கு மேல வராது.
யாராச்சும் வாங்கிக்குவீங்களா? இந்த மாத்திரைகள் வந்து யாராச்சும் வாங்கிக்குவீங்களா? ஆமா, நான் காசு எனக்கு 1 லட்சம் வர வேண்டியது இருக்குது, எனக்கு வந்து அந்த டேப்லெட் 40 பாக்ஸ் கொடுத்துருன்னு சொல்லி வாங்கி போறீங்களா? இத வந்து எல்லாம் எடுத்து இத கிண்டிக்கு வந்து அவங்க அடுத்த பாயிண்ட்ல சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த இட் இஸ் சப்மிட்டட் that the seized Ayurvedic and food products have produced and obtained book numbers. Also, they have sent to Food Analysis Laboratory, Gindi, Chennai 32, and State Drugs Testing Laboratory, Arumbakam. இது ரெண்டுக்கும் டெஸ்டிங் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த நிறுவனத்துக்கிட்ட காசுங்கிறது வெறும் 118 கோடிகள் மட்டுமே. இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கணும், மக்களுக்கு வந்து இந்த காசை வந்து திருப்பி கொடுக்கணும்னா எத்தனை பேருக்கு போய் சேரும் தெரியுங்களா? எத்தனை பேருங்க? விஜய் சொல்லுங்க, கணக்கு சொல்லுங்க. 1,21,000 போட்டீங்கன்னா ஓகேங்களா, ஒரு 9,000 பேருக்கு காசு கொடுக்க முடியும். 1,21,000 போட்டீங்கன்னா ஓகேங்களா, ஒரு 9,000 பேருக்கு காசு கொடுக்க முடியும். அப்ப 2 லட்சம் பேர் மக்கள் இருக்கிறாங்க, இதுல வந்து சிஎம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 30,000 40,000 பேர் வந்து இந்த அப்ளைனர்ஸ். ஓகேங்களாங்க, அவன் 1 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம்னு எடுத்தவன், அவனை விட்டுருங்க. மீதி ஒரு 1.5 லட்சம் பேர்த்துல இவங்க கிட்ட இருந்து காசு சீஸ் பண்ணதை, அதாவது ஃப்ரீஸ் பண்ணதை கவர்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்னா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் தெரியுங்களா? வெறும் 9,000 பேர்ல இருந்து 10,000 பேருக்கு தான் காசை கொடுக்க முடியும். வெறும் 9,000 பேர்ல இருந்து 10,000 பேருக்கு தான் காசை கொடுக்க முடியும். வெறும் 9,000 பேர்ல இருந்து 10,000 பேருக்கு தான் காசை கொடுக்க முடியும். ஏன் ஜனவரி மாசம் வந்து இவங்க காசை நிப்பாட்டினாங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சரி, பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் போடல, ஏன் மார்ச்சோட நிப்பாட்டினாங்க தெரியுங்களா? பிப்ரவரி மாசத்தோட மார்ச்ல கொடுத்துருக்கணும். ஏன் நிப்பாட்டினாங்கன்னு புரிஞ்சுதுங்களா? இவங்ககிட்ட காசு இல்ல, இவங்ககிட்ட காசு இல்ல, இவங்ககிட்ட காசு இல்ல. நான் சொன்னது கரெக்ட். அதுக்கப்புறம் ஓஎம்எம் போடுறேன், பிஎம்எம் போடுறேன்ட்டு சில்லற சில்லற தொகை தான் போடுறாங்க. அதெல்லாம் வந்து 3 கோடி 4 கோடி கூட மொத்தமா போட்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் சிஎம் மெம்பர்ஷிப் போடாம ஓடி போயிட்டாருன்னு தெரிஞ்சதுங்களா? கம்பெனி கிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எப்பா கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணட்டும், வந்து சொல்லட்டும், எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியட்டும். உங்ககிட்ட நீங்க சொல்ற மாதிரி இந்த 5 மாசத்துக்கு 1000 கோடி இல்ல 2000 கோடி 1200 கோடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் சொல்றது பொய்யின்ட்டு 1000 நான் சொன்னீங்களா? இப்ப எவ்வளவு இருக்குதுங்க? வெறும் 118 கோடிகள் மட்டுமே. இப்ப எவ்வளவு இருக்குதுங்க? வெறும் 118 கோடிகள் மட்டுமே. இப்ப எவ்வளவு இருக்குதுங்க? வெறும் 118 கோடிகள் மட்டுமே. இதை வச்சு நம்ம காசு திருப்பி கொடுக்கணும்னா கூட 9,000 பேர்த்துக்கு மேல கொடுக்க முடியாது. இதை வச்சு நம்ம காசு திருப்பி கொடுக்கணும்னா கூட 9,000 பேர்த்துக்கு மேல கொடுக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. எப்படி வந்து கொடுக்க போறாங்க, காசு கொடுக்க போறாங்க? இதுவே வந்து இது எல்லாத்தையும் கொண்டு போய் டான்பெட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. அதை சொல்றாங்க, டான்பெட் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது இல்லைங்க, அங்க it is submitted that the reports have been sent to the special judge, Honorable Tanpet Court, Chennai, for informing the frozen bank accounts and lockers. அதுக்கப்புறம் under section 106 BNSS, old section வந்து 102 CRPC and addition of sections and accused. இதெல்லாம் கொண்டு போய் இதுல அடிஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி இருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு போய் டான்பெட் கோர்ட்ல கொடுத்துட்டாங்க. இவங்க கேஸோட நிலவரம் புரியுதுங்களா? 118 பேர் மட்டும், 118 கோடிகள் மட்டும்தான் இந்த நிறுவனத்துக்கிட்ட அந்த அக்கௌண்ட்ல காசு இருக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த 118 கோடி கூட அவங்க என்ன ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எப்படி வரும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டு தி இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி கொடுத்தாலே வெறும் 9,000 பேருக்கு காசு திருப்பி கொடுக்க முடியும். எங்க இருந்து காசு கொடுப்பாங்க? எங்க இருந்து காசு கொடுப்பாங்க? அது கொடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் அவரு போய் சரண்டர் ஆயிட்டாரு. அதுதான். அப்புறம் இப்போ உங்களுக்கு வேல்யூ புரியுதுங்களா? 2,500 கோடிக்கு மேல 2,000 கோடிக்கு மேல நான் சொன்னது என்னன்ட்டு என்னோட அந்த புக்லெட்ல 60 பேஜ் புக்லெட்ல 2,400 கோடி இவங்க வந்து கலெக்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். க்ளோஸ் டு அந்த ரேட். அது இப்ப 100 கோடி சுருட்டுறதா பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அதுதான் வந்துச்சுங்களா? 118 கோடின்ட்டு வந்திருக்குங்களா? இதுதான் நான் சொல்றேன். இப்ப சொல்றேன், ஒரு 1,500 கோடி பக்கமா 1,500 இருந்து 2,000 கோடி பக்கமா இந்த மோசடி நடந்துருக்கு. எப்படின்னா, இந்த முதல்ல இந்த 30,000 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கட்டினவன் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் எடுத்திருப்பான்.
அப்ப அவனுக்கு கட்டின 300 கோடியில இருந்து அவனுக்கு எவ்வளவு தெரியுங்களா, ஒரு 4 மடங்கு 5 மடங்கு எடுத்திருக்காங்கன்னா ஒரு 1500 1800 கோடி அதுல போயிருது. ஆனா இந்த காசை கட்டியிருப்பான் பாத்தீங்களா அந்த டவுன்லைனர்ஸ், அவனுக்கு நாமம் பட்ட நாமம்